சீமான் அவர்கள் வந்து ஜிஎல்சி 300 சொல்லிட்டு ஒரு கார்ல வராரு, 8ஆம் நம்பர் காரு. அந்த கார்ல வரும்போது லைக் நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஃபயர் விடுறாங்க, அழகா வீடியோலாம் எடுத்து போடுறாங்க, ஜம்முன்னு எடிட் பண்ணி சூப்பரா போடுறாங்க. என் அண்ணன் பாருங்க எவ்வளவு கெத்தா வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கிறிஸ்டா கார்ல போகட்டும், ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல போகட்டும். இதுக்கு முன்னாடி பாலா அவர்கள் வந்து ஒரு எண்டவர் கார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணச்சில்ல, இவர் வந்து இப்படிதான் இருக்கணும், சைக்கிள்ல தான் போகணும்னு யாருமே சொல்லல. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜிஎல்சியை பார்க்கும்போது உண்மையிலே அது ஆடம்பரம் தானே. இந்த ஆடம்பரம் ஏழை வீட்டு பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு தேவையா? கட்சியை நடத்துறது காசு இல்லை, போராட்டம் பண்றது காசு இல்லை, எதுக்கும் காசு இல்லைன்னு சொல்லும்போது எப்படி இந்த 90 லட்சம் 1 கோடிக்கான கார் வந்துச்சு? இதுக்கு பல விளக்கங்களை அவங்க சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அந்த டைரக்டர் வாங்கி கொடுத்தாரு, இவர் வாங்கி கொடுத்தாரு, அவர் பரிசா கொடுத்தாரு, இல்ல திரள் நிதி காசுல நாங்க வாங்கணும், அப்படி என்னென்ன விளக்கங்களை கொடுக்கலாம். வக்கீல் சார், வக்கீல் தம்பி பேர் என்னது, நெல்சன். திரள் நிதி நாங்கள் கொடுக்குறோம், அவர் கார் வாங்குறாரு, ஃப்ளைட் வாங்குறாரு, எதனாலும் வாங்கிட்டு போறாரு. உங்களுக்கு எங்கே எரியுதுன்னு கேட்குறேன். ஆமாப்பா, கார் இருக்குதான், பென்ஸ் கார் தான், அது 1 கோடியோ 2 கோடியோ இருந்துட்டு போட்டோம். நீங்கள் நிதி கொடுத்தீங்களா? உங்களோட நிதியில் இது வாங்கப்பட்டதா சொல்லுப்பா. நாங்கள் நிதி கொடுத்தோம், அந்த கார் எப்படி வந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணுமாப்பா? சும்மா அந்த அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே முட்டு கொடுத்துட்டு முந்திக்கிட்டு வரக்கூடாது, சரியா? இங்கே உங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு முட்டு கொடுக்குறீங்களா காங்கிரஸ், உங்கள் ஆட்சியில் மட்டுமே 252 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதை பற்றி எதுவும் பேசலை. 37 நாளில் 252 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குப்பா. 135 போக்சோ கேஸ் வந்திருக்கு. 135 போக்சோ கேஸு சட்டமன்றத்தில் போய் இப்படி செய்ய தெரியுது. அதுக்கு தான் வீடியோ போட தெரியுது. அண்ணன் மாஸ்க் காமிச்சிட்டாரு, காப்பை திருக்கி விட்டாரு அப்படின்னு மாஸ்க் காமிக்க தெரியும். இதை பற்றி பேசுங்க. ஏன் லாட்ரி சீட்டை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? 200 250 ரூபா டிக்கெட்டில் பிளாக்ல 2000 2500 விற்கிறாங்களா? அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பாண்டிச்சோரில் ஒயின் ஷாப் ரன் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி ஏன் பேசலை? தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குப்பா. 117 பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. சாதி ஆணவ படுகொலை 4 நடந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலை. சீமான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு, அது எடுத்துகிட்டு வந்தார், இதை எடுத்துகிட்டு வந்தாருன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதை தெரியாமல் தான் கேட்குறேன். அதாவது நெல்சன் அவர்களே, உங்கள் மேலே ஒரு சின்ன மரியாதை வச்சுருக்கேன் நான், சரியா? இந்த முட்டு கொடுப்பாங்கல்ல, முரட்டு முட்டு கொடுக்காதீங்க. முட்டு கொடுங்க, தப்பு இல்லை. முரட்டு முட்டெல்லாம் கொடுக்காதீங்க. ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமான கேள்விகளை முன்வைங்க, பதில் சொல்கிறேன், சரியா? கார் வாங்கிட்டாரு, ஃப்ளைட் வாங்கிட்டாருன்னு வந்துட்டாங்க.